ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆல் இண்டியா ரேங்க் ஹிந்தி படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் 23 பிப்ரவரி 2024 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு காமெடி ட்ராமா ஜெனரிக் படம். வாங்க இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வருண் குரோவர் ஒரு ஸ்டாண்டப் காமிக் ரைட்டர் அண்ட் லிரிக்சிஸ்ட். இவர் டைரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் படம் தான் ஆல் இண்டியா ரேங்க். நார்மலாக மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் குழந்தைங்க பிறந்துட்டாலே டாக்டர் இல்லை இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு தான் பேரண்ட்ஸ் யோசிப்பாங்க. ஸோ அந்த ஸ்டோரி லைன் தான் இந்த படமே அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட செட்டப் எல்லாமே 90s நடக்கிற மாதிரி கதையாக இருக்குது. அதுலேயும் ஐடியில் படிக்கிற பசங்கன்னா சொல்லவே வேண்டாங்க. பேரண்ட்ஸ் ஏதோ நம்ம பெருசாக சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லே தான் இருப்பாங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரே கேள்வி தான், பசங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன ஆகணும் அப்படிங்கிறது தான். படிப்பு மட்டும் பெருசாக படிச்சுட்டா போதுமா, இல்லைன்னா அதுதான் ஒரு பெட்டர் குவாலிட்டிஸ் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அடுத்த கேள்வி, இந்த படத்தினுடைய ஸ்டோரி லைன் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆடியன்ஸை என்கேஜ் பண்ண வைக்கிற மாதிரி தான் எங்கேயுமே காட்டலை. ஒரு ஸ்டூடெண்ட்டோட லைஃப்பில் வர்ற கேம்பஸ் லைஃப், கோச்சிங் கிளாஸஸ், இன்னர் டுட்டோரியல், ஃபினான்சியல் ஸ்ட்ரெஸ், சோசியல் ப்ரெஷர், ஃப்ரெண்ட்ஷிப் மற்றும் ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் இந்த படத்தில் இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி 12th ஃபெயில், சூப்பர் நம்பர், 3 இடியட்ஸ், கோட்டா ஃபேக்ட்ரின்னு எல்லா கதைகளையும் பார்த்து தான் இந்த படத்தை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்கலாம். ஆனால் அப்படி இல்லைங்க. கதை ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கிறாங்க. லைஃபை ஃபிசிக்ஸ் அண்டு மேத்தமெட்டிக்ஸ் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணும்போது வர்ற சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓவராகவே காமிச்சிருக்கிறாரு இயக்குனர். இந்த படத்தை ஒரு சில நான் ஸ்டீரியோடிபிக்கல் மொமெண்ட்ஸில் பார்க்கலாம். விவேக் அவருடைய கையில் ஒரு ஸ்டிக்கிங் டேப்பை வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பாரு. இதெல்லாம் 90s ரொம்ப ஃபேமஸாக இருந்த விஷயம். அதே மாதிரி அவருடைய அம்மா செக்ஸ் அப்படின்ற வார்த்தையை சொல்லவே மாட்டாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாத வார்த்தை மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம கேரக்டரோட ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியே இல்லைன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத எந்த ஒரு கியூரியாசிட்டியுமே நமக்கு தோணாது. டைரக்டர் வருணுடைய ரைட்டிங் எப்பவுமே ரொம்ப செமையாக இருக்கும், பட் இந்த படத்தில் அப்படி இல்லை. ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளமே இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாலும் கதையை அவங்களால என்கேஜிங்காக எடுத்துகிட்டு போக முடியலை. வருண் குரோவருடைய படம் ஒரு பெரிய மேக்ஸ் பீரியடில் உட்காந்தா எப்படி இருக்கும், நமக்கு நல்லா தூக்கம் வரும்ல, அதே மாதிரி தான் ரொம்ப போரிங்காகவும் இருக்குது இந்த கதை. மொத்தத்தில் ஆல் இண்டியா ரேங்க் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சராசரி மூவியாக தான் இயக்குனர் எடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.